துஷ்டர்களின் ஆலோசனையின்படி நடக்காமல், பாவிகளின் பாதையில் நில்லாமல், அபகாசகர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி இப்போது கூட துஷ்டர்களின் ஆலோசனை, பாவிகளின் பாதை, அபகாசகர்கள் உட்காரும் இடங்களில் எப்போதும் உட்காரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளின் சங்கத்தில் இருக்க வேண்டும். இவ்வளவு பயங்கரமான நாட்களில் நீர் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுடன் உள்ள சங்கமம் ஒரு பெரிய பலம். ஆரம்ப கிறிஸ்தவர்கள் வார்த்தையில், ஜெபத்தில், அப்பம் முறிப்பதில், அப்போஸ்தலர்களின் போதனைகளில் இடையறாது இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார்கள். அவர்கள் எதிர்ப்புகளையும் சமாளித்தார்கள். சபை துன்புறுத்தல்களுக்கு உள்ளானாலும் அவர்கள் ஒற்றுமையோடு, ஒரு மனதோடு சேர்ந்து சங்கமத்தை அனுபவித்தவரை அவர்கள் பெரிய சக்தியை உணர்ந்தார்கள். அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வெற்றி பெறவில்லை. அந்த சங்கம் அந்த நாளிலிருந்து இன்று வரை கூட வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அது நிற்கவில்லை, தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் யாருடன் சங்கமம் செய்கிறோமோ அவர்களைப் போலவே நாம் உருவாகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடன் சங்கமம் செய்ய வேண்டும்.